எனக்கான ப்ரோமோ வந்து ராஜி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் கார் ஓட்டி பழகணும் அப்படின்னு. சும்மா நைட் கன்வர்சேஷனில் அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கதர் ராஜிக்கு கார் ஓட்டி பழக்கி விட்றதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ வந்து கரெக்டாக இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஓட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக பிரேக் அடி அப்படின்னு சொல்லும்போது பிரேக் எதுவும் தேடி அவங்க பிரேக் அடிக்கிறதுக்குள்ளே ஆப்போசிட்டில் ஒருத்தர் மேலே விட்டுடுறாங்க. துரதிருஷ்டவசமானு கரெக்டாக சொல்ல தெரில. அவங்க விட்டது யாருன்னா அவங்க அண்ணா குமார் மேலே தான். செம்ம கடுப்பில் எழுந்திரிக்கிற மாதிரி எழுந்திரிக்கிறான். அதுக்கடுத்து சீன் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் இருக்குது ட்விஸ்ட்டே. என்ன ஆக போகுது அப்படின்னா, அவன் எந்திரிச்சு கோவப்படுவான்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனால் அதுதான் இல்லை. அங்கே நடக்க போகிறது என்ன அப்படின்னா, குமார் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு விட்டுருவார். இது ஒரு இஷ்யூவாகவே எடுத்துக்க மாட்டார். இந்த சம்பவம் வந்து மொக்கையாக போயிடுச்சு. அண்ணா வந்து ரொம்ப சாஃப்டாக போயிட்டாங்க. எங்கள் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.